மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கதிரேசன்கிட்ட ரேணுகா உயிரோட இருக்கிற விஷயத்த நம்ம மல்லி சொன்னது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில நம்ம விஜய், நம்ம மல்லி சேர்ந்து இந்த கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரேணுகா உயிரோட இருக்காங்கன்ற உண்மைய வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கதிரேசன், நிஷாவோ இத வந்துட்டு கேட்காம ஃபோன கட் பண்ணிடுறாங்க. நம்ம மல்லிக்கு இப்ப என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ரேணுகா வந்துட்டு உயிரோட இருக்கிறதும், இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதும் ஒரு வீடியோ ஆதாரமா இந்த நம்ம நிஷா கிட்டயும் நம்ம கதிரேசன் கிட்டயும் காமிக்கிறாங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல இப்படி வந்துட்டு ஒரு ட்விஸ்டா மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா கதிரேசனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ரேணுகா வந்துட்டு திரும்ப உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கேவலமான நிலைமையில, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இப்பயுமே ஒரு டவுட் இருக்குங்க. இந்த ரேணுகா வந்துட்டு உண்மையிலே விஜயோட முன்னாள் மனைவி அப்படின்றது. ஆனா கண்டிப்பா இப்போ வந்துட்டு இந்த நிஷா கிட்ட இந்த ஒரு உண்மையை சொன்னதும் நிஷா வந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு எங்கள் அக்கா வந்துட்டு திரும்ப உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு 3 வருஷத்துக்கு நடுவிட்டு போகிற மாதிரி இப்படி படைச்சத்தில் இப்படி ஒரு ஆதாயம் வந்துட்டு ஏற்பட்டுட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விஜய்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு நன்றி கடன் சொல்லிட்டேங்க. மல்லி, நீ வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தது எங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நாங்கள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு நீ எல்லாமே தாக்கி பிடிச்சிக்கிற அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மல்லியை வந்துட்டு விஜய் பாராட்டிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம மல்லியோட மனசில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலிங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ இந்த ரேணுக்கு வந்துட்டு உயிரோடு இருக்கிற விஷயத்த வீடு தேடி இந்த கதிரேசன்கிட்ட அவமானப்பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு போய் சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம விஜய் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம மல்லி வந்துட்டு பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களான்னு இந்த இந்த நம்ம மனோகரனும் ஒரு பக்கம் நம்ம நிஷாவும் வந்துட்டு சுத்தமாக அதை நம்ப போகிறது கிடையாதுங்க. இவங்க கிட்ட வந்துட்டு ஏதோ தேவை இருக்குது, அதனால தான் வந்துட்டு திரும்ப இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. கோர்ட்டில் வச்சு எங்களை அவமானப்படுத்துறது பரவாயில்லையா, இப்போ வந்துட்டு திரும்ப அவமானப்படுத்தணுமான்னு ஒரு பக்கம் என்ன ஏதுன்னு உண்மை தெரியாமல் நம்ம கதிரேசன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் இப்போ நம்ம ரேணுகாவை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எல்லார் மனசுலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆதாயம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இப்போ நம்ம ரேணுகா உயிரோடு இருக்கா அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் கண்டிப்பாக இப்போ நம்ம விஜய் மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு தாங்க பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகா கூட நம்ம விஜய் சேரணுன்றவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.